వెల్కమ్ టు అవర్ ఛానల్. ఈరోజు బయట వచ్చాం. బయట తమిళనాడులో ఆఫీస్ ఫ్రెండ్స్ కూడా వచ్చాము. వాళ్ళతో తమిళనాడులో ఎలా చేస్తారో చికెన్ ఫిష్ ఎలా చేస్తారో ఒకసారి చూద్దాం. ఓకే ఫ్రెండ్స్, నసండారా ఏంటి బాబా అన్న ఇంకోసారి అన్న నసండారా బాగున్నారా? హాయ్ ఫ్రెండ్స్, బాగున్నారా? నేటికి మనం చికెన్ ఫిష్ రసం పెట్టాం. రండి అంతరస కూడతనతా. అందరూ కలిసి టేస్ట్ చేద్దాం. హాయ్ ఫ్రెండ్స్, చికెన్ கிரேவி செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊத்திக்கலாம். அடுத்து மசால், பே லீஃப் ரெண்டு, அடுத்து சோம்பு, பரபரப்பை தூவி இன்னும் கொஞ்சம் சொல்லு. பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் கொட்டுங்கண்ணே. கொஞ்சமா உப்பு, வெங்காயம் வேகிற அளவுக்கு போட்டுக்கலாம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். தண்ணி எடுங்க, போடு. சிக்கன் போட்டுக்கலாம். அடுத்து தக்காளி போட்டுக்கிறோம். தூள் என்ன போ நுவே சப்பு. நான் வேண்டாம்னு சொன்னேன், இவன் தான். நானும் வேணாம்னு தான் சொன்னேன், அவன் தான். நானும் வேணாம்னு சொன்னேன். யாரு? நான் தான். யார் சொல்றா? చెప్పురా. மஞ்சள் தூள் சொல்லு. மஞ்சள் தூள் வேஸ்டாமே. మంచిగల என்ன சொல்றா? மஞ்சள் தூள் வேஸ்டா. மஞ்சள் சோப் தூள். మంచిగల వేస్తాం இல்ல పసుపు சோப் தூளுங்கறானே. மஞ்சள் தூள் வேஸ்டாமே. வேஸ்டாமா? அவன்ட்ட குடுத்துற மல்லி தூள் வாங்க. చెప్పురా. என்னடா நெக்ஸ்ட் மல்லி தூள் வேஸ்டாமே. మల్లితుల நீ இதெல்லாம் சொல்லுங்க. தனியா. யார் சொல்ற? கேமரா பாத்து. நெக்ஸ்ட் சிக்கன் வேஸ்டாமே. చికెన్ వేస్తావా? ஐயோ, இந்த நாயை நம்பி எப்படி உட்கார்றது? சிக்கன் தூள்ரா. சிக்கன் தூள். தயிர் அங்கா. தயிர் கடைசியா வச்சேன். இப்பவே போட்டாதான் வேறு. இல்லாட்டி தயிர் பச்சை மாத்திரை இருக்கு. தயிர் அங்க இருக்கு. கல்லுமேல. నువ్వే రికమెండ్ பண்ணி సరగలా పెరుగు వేస్తామే. వేస్తాం కాదు, పోసాము. పెరుగు వచ్చి చికెన్ గా సాఫ్ట్ గా వచ్చేయనికి మనం పోస్తాము. లెమన్ అది సాఫ్ట్ గా చికెన్ రావాలా, తినేటప్పుడు సాఫ్ట్ గా ఉండేనికిదా మనం లెమన్ వేస్తాం. ఓవర్ యాక్షన్ ఓవర్ యాక్షన్ ఓవర్ యాక్షన్ ఇట్ అన్నావేంట్రా? ఓవర్ యాక్షన్ ఎదుకుడా పోట నేను అదిగా వేస్తాను. నేను அதுதா வேஸ்ட் ஆகும். ఏదో వేస్తావు. అదేదా నేను అదే వేస్తాను. இது வேஸ்ட் ஆகணும்னா అంతదిదా. సాల్ట్ వేసాము. விரவு பாருங்க எவ்வளவு நின்னறியாவா கை அப்படியே அடியில போட்டுடு. இத தூக்கி இங்க வச்சிட்டு கல்லை இதுல வச்சா தான் கரெக்டா இருக்கும். ரெடி ஆயிடுச்சுடா. ரெடி ஆயிடுச்சா? அவ்வளவுதான். வெந்து கல்லு வை. திமுங்கலம், நீ என்ன பண்ற? நம்ம குடோன்ல இருக்கிற பருத்தி முட்டை எடுத்துட்டு போய் நம்ம பண்ணை வீட்டுல வச்சிரு. சரி வாஜர. பேயே திமுங்கலம் பண்ணை வீட்டுல வைக்கிற பருத்தி முட்டை எடுத்துட்டு போய் நீ தென்னந்தோப்புல வச்சிரு. சரிங்க வாஜர. மண்ட கசாயம் தென்னந்தோப்புல வச்ச பருத்தி முட்டை எடுத்துட்டு வந்து மறுபடியும் நம்ம குடோன்லயே வச்சிரு. கிளம்பு சார். இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. இருக்கலாம். இவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு என்ன வேலை வாங்குறதுன்னே தெரியலையே. ஏய் மதன், ஒரு பீஸ் எடுத்து வெந்துச்சான்னு பாரு மதன். சைஸ் ப்ரோ. அதான் போடு, கொஞ்சம் எடுங்க. எப்படி இருக்கு? ஓகே, எல்லாமே கரெக்டா இருக்கு. யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? சாவுற நேரத்துல கூட குபீர்னு சிரிப்பு வர மாதிரி ஜோக் அடிக்கிற. யூ ஆர் ரியலி a god gifted child. ஏய் எல்லாமே கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டாரு. நம்ம சாப்பிடும்போது தான் தெரியும். தம்பி, காமெடி வேண்டாம். நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதேன்னு சொல்லிருக்கேன் நானு. நான் பெப்பர் போடுவேன்ல லாஸ்டா. அதனால தான் காரம் கம்மியா போட்டேன். போடு அதுல. இன்னும் ஒரு 2 நிமிஷம். இத வேற இதல தூக்கி போடுறா. போடுறா. நான் என்ன வாயில துப்பியோட வச்சேன். மூடி வை. ஆமாடா. கிளறுடு. அவ அமுக்கி தான்டா பார்த்தான். பாரு கிண்டத எப்படின்னு சொல்லி காட்டு. டேய் ஏறா தடையறா. அதாவது கறி உடையாம கிளறணும், அடி பிடிக்காம. அடியில விட்டு அவ்வளவுதான். டேய், ஏய்யா, என்னடா பேச்சு பேசுறீங்க? என்ன பேச்சு பேசுறீங்க? உன்னை நாங்க கூப்பிட்டோமா? இந்தடா, உன்னை நாங்க கூப்பிட்டோமா? இதான் கலர் அடி பிடிக்காம கிளறணும். சிக்கன் என்ன பாக்கெட் தப்பு பண்ணவங்கலாம் விட்டுறாங்க. ஏன் ஒரே ஆளை தான் எல்லாரும் டார்கெட் பண்றாங்க. எனிவே நான் அதை ஹாப்பியா எடுத்துக்கிறேன். பிக் பாஸ் தீர்ப்பு இறுதியானது, மக்கள் தீர்ப்பு இறுதியானது. நான் அதை தான் இது பண்றேன்.
ரொம்ப சங்கடமா இருக்கு. ஒரே நபரை வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து டார்கெட் பண்றது. சாரி கூட பாருங்களேன், என்னவா எல்லாரும் கேட்க சொல்றாங்க. பெப்பர் காரம்க்கா உண்டேனிக்கு பெப்பர் விசில். ஃபைனலா புதினா கருவேப்பிலை கொத்தமல்லி தலை ஆட் பண்றோம். மன்னிச்சிருப்பா மீன் தெரியாம போட்டு பாவம் மணிக்கெல்லாம் கேட்ப வேண்டியது. ஐயோ அப்பா கரண்டி தெரியாம சாரி அரவிந்த் மோகனியா சார் எல்லாம் கலந்தாங்க. மதன் எப்படி கேளுங்க நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி டேஸ்ட் வரும். அரவிந்த் வையே சாப்பிட்டு வாங்கிக்கலாம். இருக்கா இல்ல నారాయణ ఎప్పుడు வேணும் வாங்கிக்க. గ్రేవీ இருக்கா గ్రేవీ చాలా ఉంది చాలా బాగుంది చాలా బాగా ఉంది படகுகண்டி யாருக்கு సూపర్ అండి సమ్మగా వెంజిడా எல்லாம் கிரீட் கோட்ஸ் டு அரவிந்த் நான் ஏதோ பெருசா சாதனை பண்ணிட்டுதா என்ன பாராட்டினாங்க. இந்த பாராட்டுக்கெல்லாம் காரணம் நான் இல்ல, இவரு எங்க அண்ணன். எங்க அண்ணன் மட்டும் என்ன கஷ்டப்பட்டு படிக்க வைக்கலன்னா ஏதோ ஒரு கிராமத்துல நான் மாடு மேய்ச்சிட்டு இருந்திருப்பேன். எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு தங்கமான அண்ணன் இவருக்கு கிடைக்கல. கிடைச்சிருந்தா இவரு எவ்வளவோ சாதனை பண்ணிருப்பார்.